ஒரு நாட்டோட கொடியில நீலமும் கருப்பும் மட்டும் ஏன் இருக்கு? அந்த நிறங்களுக்கு என்ன அர்த்தம்? அப்படி என்ன இருக்குது அந்த கொடியின் பின்னணியில? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதுதான் போட்ஸ்வானா. 1966 போட்ஸ்வானா பிரிட்டிஷ் அரசிடமிருந்து விடுதலை கிடைத்துச்சு. மற்ற ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாருமே தன்னுடைய கொடிய சிவப்பு, மஞ்சள், பச்சை போன்ற நிறங்களால வடிவமைச்சாங்க. ஆனா போட்ஸ்வானா கொஞ்சம் தனிப்பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க நீல நிறத்தையும் கருப்பு நிறத்தையும் கொண்டு அவங்களுடைய கொடியை வடிவமைச்சாங்க. இந்த நீல நிறம் எதை குறிக்குது? மழையா, தண்ணீரா? ஆமா, மழை. சோ மழை என்பது அவங்களுக்கு பொக்கிஷம் இல்லையா? சோ அதனால நீல நிறமும் இந்த கருப்பு வெள்ளை கூட எதுக்குங்க? இது இன ஒற்றுமைக்கும் சமத்துவத்திற்கான ஒரு குறியீடாக வச்சிருக்காங்க. ஒரு கொடி இவ்வளவு ஆழமான அர்த்தம் கொண்டு இருக்கலாமா? இதுதான் போட்ஸ்வானா. சோ போட்ஸ்வானா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இது போன்ற நிறைய பிளாக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு உங்க உலகப்பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.